இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு ஞானசித்த ஜோதிடத்தின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி. மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. சாமர்த்தியசாலி அப்படின்னு இவங்கள சொல்லலாம். சிந்தித்து எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பேசினா அவங்க சம்மதிப்பாங்க, யார் மனமும் நோகாமல் பேசக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள். ரொம்ப சாமர்த்தியசாலிங்க. புதனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இவங்கக்கிட்ட பேசி சமாளிக்கிற அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். அவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்கள் கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு, தொழில், வியாபாரம், நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது, இனி வருகின்ற காலம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா, கிரகநிலை எப்படி இருக்குது, இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் வகையிலையோ அல்லது உறவுகள் வகையிலையோ யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வாங்க நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிரகநிலை வைத்து பார்க்கும்போது செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கிறார். சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் புதனும் சனி பகவானும், தொழில் ஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் வக்கரகம் அடைந்திருக்கிறார். அதே மாதிரி சூரியன் என கிரகநிலைகள் வலம் வருது. அதே மாதிரி லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன், அயனசயன போகஸ்தானத்தில் குரு பகவான் என கிரகநிலைகள் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் கிரகநிலை இப்படி அமைந்திருக்கு. இதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. மதத்தை பொறுத்த வரையிலும் செயல்படாமல் முடங்கி கிடந்த ஒரு திட்டத்தை இந்த டைமு நீங்கள் கையில் எடுப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமாக அமையும். மற்றவங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா இது செயல்படாது, இதை ஏன் இவன் எடுத்து செய்யறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கும். இவங்களுக்கு வேறு வேலை இல்லையா, ஏன் இதை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கும். ஆனால் நீங்கள் அதை ரொம்ப நுணுக்கமாக எடுத்து ஆராய்ந்து அந்த திட்டத்தை செயல்படுத்துவீங்க. அதில் சாதனையும் செய்வீங்க. அந்த கரெக்டாக அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுனால நல்ல ஒரு பாராட்டும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றுக்குமே உறவுகள் மத்தியிலையும் நண்பர்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை, கடந்த மாதம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அனுபவித்திருப்பீங்க. இந்த மாதத்தில் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. தந்தை வழி உறவுகளால் இந்த டைமு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். தந்தை வழி உறவுகள்லாம் பொறாமைப்படுற அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்துலேயும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். தனியார் துறையில் பணிபுரிபவங்க உங்களுடைய செயலில் கொஞ்சம் மந்த நிலை இருந்தாலும் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு அந்த மந்த நிலை எல்லாத்தையுமே மாற்றுவீங்க. ரொம்ப சாமர்த்தியமாக பேசி ஒவ்வொரு செயலையுமே இந்த டைமு வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய நிர்வாக திறமை சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க. அதற்காக கொஞ்சம் கூடுதலாக உழைப்பீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் அதிபர்களாக இருக்கிறவங்க, குறிப்பாக தங்க நகை உற்பத்தி செய்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான விற்பனை இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி ரத்தின கற்கள் விற்கிறவங்களுக்கு இந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள், நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. அவங்க மூலிமா நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள்லாம் வருகின்ற மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த நபராக இந்த மிதுனராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் வலம் வர போகிறீங்க. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசு துறையில் இருக்கிறவங்க, தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மேல் அதிகாரியோட பாராட்டு இந்த
காலகட்டத்தில் கிடைக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. இதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இந்த மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கிறவங்க நல்ல ஒரு திருமண வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட நாளாக திருமண வரன் தேடிக்கிட்டே இருக்கிறோம், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நீண்ட நாளாக தேடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டைமு முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வரன் அமையும். அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்திரப்பேறு இல்லாதவங்களுக்கு அந்த புத்திரப்பேறு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாகவும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில கலைஞர்கள்லாம் வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், அதற்கான யோகம்லாம் இருக்குது. கலையில் உங்களுடைய உழைப்பை கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஊதியம், நல்ல ஒரு சம்பளம் இந்த டைமு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்தையுமே கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க, அது நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தேவையானதை எல்லாமே இந்த டைமு நீங்கள் முன்ன நின்று செய்வீங்க. அதனால் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுறது நல்லது. கோரிக்கை இந்த டைமு மற்றவங்களால் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் இருக்கிறவங்களா இருந்தது அல்லது பணியாளர்களாக இருக்கிறவங்க நீண்ட நாளாக எங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதற்கெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகள் முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அறிவியலில் நல்ல ஒரு சிறந்து விளங்குவீங்க. இந்த டைமு அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் இருக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். படிப்பில் கொஞ்சம் ஆர்வமும் களை கட்டும் அப்படின்னே சொல்லலாம். நற்பெயர்கள் நல்ல ஒரு முன்னேற்றமும் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி அன்பர்கள் பெற இருக்காங்க. அதே மாதிரி தொழிலில் உங்களுடைய சீனியருக்கு கிட்ட உரிய பயிற்சி எடுத்து அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது. அவங்க தக்க சமயத்தில் சின்ன சின்ன நுணுக்கங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க என்றாலும் கூட அவங்களுடைய சீனியருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. அப்படி முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கற்றுக்க முடியும். சரி, இந்த மிதுன ராசியில் பிறந்த மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மதிப்பெண் பெற முடியும். அதற்கான யோகமெல்லாம் இருக்குது. மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எதுலேயுமே சாமர்த்தியமாக செயல்பட்டு பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க இந்த மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் வீண் அலைச்சல் கொஞ்சம் வரும். வாக்கு வன்மையால் கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தைரியமாக ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படுவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு பலனும் கிடைக்கும். சகோதரர்களால் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த டைமு நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது. அதே மாதிரி எதிர்பாலினத்தவங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த டைமு நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பாதிப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கணவன் மனைவியிடையே இருந்த அந்த நெருக்கம் அதிகரிக்கும். அதே மாதிரி இதுனா வரையிலும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுகிறதுனால நிறைய நன்மைகள் நிறைந்த ஒரு மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கள் வருகையால் வீட்லேயும் ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. குறிப்பாக உறவினர் பிள்ளைங்கிட்ட பேசும்போது நிதானமாக பேசுங்க. ஏன்னா கோபம் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு பேச்சு இந்த டைம் அடிபடும். கவனமாக இருக்கிறது நல்லது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சியான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். சில நேரங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல சின்ன சின்ன தயக்கம் காட்டுவீங்க. வாடிக்கையாளர்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுனீங்க அப்படின்னா கூடுதலாக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் முடிந்த வரை புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் கோவிலை 11 முறை வலம் வந்துக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக
படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21, 22, 23 ஆகிய தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். தேங்க்யூ.